வணக்கம். துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய உழைப்புக்கு மற்ற ஒருவர் பெயர் வாங்கியும் புகழை வாங்கியும் சென்றிருப்பார். அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பகலும் இரவும் பார்க்காமல் தூக்கத்தை கெடுத்து ரத்தத்தை வேர்வையாக்கி நீங்கள் ஆபீஸ்லயோ அல்லது உங்களுடைய தொழிலையோ உழைச்ச உழைப்பு அத்தனையும் யாருக்கு போச்சு என்று உங்களுக்குள்ள தெரியுமா? வேலை செய்யாத வெட்டி கதை பேசுற இன்னொருத்தன் தங்களுடைய உழைப்பை திருடி உங்களுடைய முதலாளியிடம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி எல்லா புகழையும் தட்டிட்டு போயிட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்த எல்லா விதமான உழைப்பும் உங்களுடைய முதலாளிக்கும் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் ஏன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கார்கள் என்று தெரியாத ஒரு நிலைமைகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை யாரேனும் பாராட்டுகிறார்கள், பாராட்டவில்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் கிடைத்தாலே போதும், நம்முடைய திறமைகள் என்னவென்று எனக்குள் அது இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக மாறியிருப்பீர்கள். ஏனென்றால் உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால் முதலாளியோ அல்லது நான் தான் எல்லா வேலையும் செய்து பொய் சொன்ன ஒரு நபர் உண்மையான ஒருத்தனாக இருந்தால் உண்மையை கூற வேண்டும். உண்மையை கூறி நல்ல ஒரு பெயரை பெற்றால் நீங்களே அதனை பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் போலியான ஒரு பேச்சையும் போலியான ஒரு நிகழ்வையும் நடக்காத ஒன்றையும் நடந்ததாக கூறி நல்ல பெயர் வாங்கும் பொழுது உங்களுடைய கண்களானது கலங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு வர வேண்டியது இப்படி எனக்கு வராமல் போய்விட்டதை, என்னுடைய எல்லா விதமான வேலைகளும் இப்படி திருட்டு பட்டங்கள் போட்டு மற்ற நபர்களுக்கு செல்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு உங்களை நீங்களே வற்புறுத்தி கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் பாராட்டுகளும் அடுத்தவனுக்கு போனப்போ கூட உங்களுடைய மனசுக்குள்ள எழுந்த அந்த ஆதங்கங்களும் மனவேதனைகளும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். உங்களுடைய திறமையை அங்கீகரிக்காத அந்த இடத்துல நீங்க பட்ட அவமானங்கள் உங்களுக்குள்ளேயே இன்னும் சிதைத்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் வேறு நோக்கங்கள் நிச்சயமாக மறைந்து கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, எல்லா சிரிப்புகளும் சந்தோஷத்தின் வெளிப்பாடுகள் கிடையாது என்பதை சில அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். உங்களை பார்த்து சிரித்த சிலர் உண்மையில் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் வெளியில் சிரித்து கொண்டு பேசினால் நம்ம அவர்களுக்கு அருகில் இருக்கிறோம் என்று அனைத்தையும் நம்மிடம் கூறிவிடுவார்கள் என்று உங்களிடம் வந்து பேசியவர்கள் நிச்சயமாக நினைத்திருக்கலாம். உங்களுடைய வெற்றியை பார்த்து மகிழ்வது போல நடித்தவர்களும் உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டிருந்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் நல்ல மனதுடன் அனைவரையும் பார்ப்பதால் மற்றவர்களின் மறைந்த எண்ணங்களை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் போன ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே சில நேரங்களில் அருகில் இருந்தவர்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவே நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஜோதிடத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள் வாழ்க்கையில மாயை குழப்பம் போன்ற அனுபவங்களை தரக்கூடிய ஒரு காலங்களை குறிக்கும் என்று அனைவராலேயுமே இதுவரைக்கும் நம்பப்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. அந்த காலங்களில் யார் உண்மையானவர்கள், யார் தேவைக்காக மட்டும் அருகில் இருக்கிறார்கள் என்பதை வாழ்க்கை காட்டும் என்று அனைவராலேயுமே இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் துலாம் ராசி என்பர்களே, இந்த அனுபவங்கள் உங்களை சந்தேகப்படக்கூடிய மனிதர்களாக மாற்றுவதற்காக மட்டும் நடப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது என்பதை மனதிற்குள் நீங்கள் இப்பொழுது போட்டு வைத்து நினைத்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுப்பதற்காகவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் அவர்களின் வார்த்தைகளால் மட்டும் கிடையாது, அவர்களின் செயல்களால் மதிப்பீடு செய்யவும் நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான கவலைகளும் இதுவரைக்கும் மற்றவர்களால் நடந்துவிட்டது. இனிமேலாவது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான சந்தேகங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கவே நடக்காது. உங்களுடைய அமைதியும் உங்களுடைய பொறுமையும் இனிமே உங்களுடைய பலமாக மாற தொடங்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட்
வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாட்களாக மட்டுமே இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாமே தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். பாக பிரிவினை செயல்களில் விவேகங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். சமூக பணிகளில் அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். செய்யும் பணிகளில் திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் நீங்கள் இனிமே செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இதுவரை கிடைக்காத பாராட்டுக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். துலாம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று உங்களுக்குள்ளேயே நிச்சயமாக தெரிந்திருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போன தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிகள் ஏன் அங்கீகாரங்கள் பெறவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான திறமை எப்போதும் மறைந்து இருக்காது. சரியான நேரம் வந்தால் அது கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. வேலை இடத்தில் உங்களுடைய பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களின் திறமையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். துலாம் ராசி என்பர்களை உங்களுடைய பொறுமை இப்போது உங்களுக்கான ஒரு பலனாக மாறக்கூடிய ஒரு நேரங்களாக வந்துவிடும். சுக்கிரனின் அருள் காரணமாக கலை படைப்பாற்றல் மனிதர்களை கவரும் திறமை போன்றவை வெளிப்படும் என்று அனைவராலேயுமே இந்த ஒரு காலத்தில் நம்பப்படுகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டு தாமதமாகவே கிடைத்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். இது அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக பார்த்து உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக வேலை செய்தாலும் மற்றவங்களுக்காக உழைச்சாலும் இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்காமல் போன நாட்கள் இப்பொழுது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாட்களாக மட்டுமே இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாமே தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். பாக பிரிவினை செயல்களில் விவேகங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். சமூக பணிகளில் அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். செய்யும் பணிகளில் திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் நீங்கள் இனிமே செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது.
இதுவரை கிடைக்காத பாராட்டுக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். துலாம் ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று உங்களுக்குள்ளேயே நிச்சயமாக தெரிந்திருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போன தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிகள் ஏன் அங்கீகாரங்கள் பெறவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரை